ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். கண்ணம்மாட்ட பாரதி மன்னிப்பு கேட்கிறாரு. என்னை சுத்தி இவ்வளோ சூழ்ச்சி நடக்குதுன்னு கூட தெரியாம நான் அந்த வெண்பாவை நம்பினேன் அப்படின்னு சொல்றாரு. உன் மேல வீணா சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்னு பாரதி சொல்றாரு. எந்த பாவமும் செய்யாதவனே உன் மேல வீணா பழி போட்டு உன்னை வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. என்னோட கண்மூடித்தனமான கோபத்தினால நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்னை சுத்தி இருக்க எல்லாருமே கண்ணம்மா நல்லவன் சொன்னாங்க, ஆனா இந்த முட்டாளுக்கு தான் அது உரைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. நான் குடும்பத்தோட எவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டியது இப்படி அநியாயமா அந்த வெண்பா என் குடும்பத்தை பிரிச்சுட்டாளே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. பாரதி சொல்றாரு, என்னோட 2 குழந்தைகள்ல ஒரு குழந்தைய அனாதான் நினைச்சு வளர்த்துருக்கிறேன், இன்னொரு குழந்தைய என்னோட குழந்தைய இல்லைன்னு கூட நான் நினைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் ஏமா எனக்கு நடக்கணும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு. நடந்தது எல்லாத்தையும் விடு பாரதி, இனிமேலாவது நம்ம எல்லாரும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. கண்ணம்மாட்ட மன்னிப்பு கேளு, குழந்தைகளையும் கண்ணம்மாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. பாரதி கண்ணம்மாட்ட கேக்குறாரு, நீ ஒரு தப்பும் பண்ணாம நான் சொல்ற வீண் பழியே நீ எப்படி கண்ணம்மா தாங்குன அப்படின்னு கேக்குறாரு. இப்ப சொல்றேன் கண்ணம்மா, நீ எனக்கு ஒரு சாமி மாதிரி அப்படின்னு சொல்றாரு. இத்தனை நாள் நான் பண்ணின முட்டாள்தனத்துக்கும் கேவலமான செயலுக்கும் உன்ட்டையும் நம்ம குழந்தைகிட்டையும் நான் மன்னிப்பு கேட்கிறேன் கண்ணம்மா அப்படின்னு சொல்றாரு பாரதி. என்னை மன்னிச்சிரு கண்ணம்மா, இந்த முட்டாளை மன்னிச்சு ஏத்துக்கோ, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு கண்ணம்மா காலில் விழுந்து கதறி அழுறாரு பாரதி. சௌந்தர்யா கண்ணம்மாட்ட சொல்றாங்க, பாரதி உன்ட்ட மன்னிப்பு கேட்கறான் கண்ணம்மா, அவனை மன்னிச்சு ஏத்துக்கோ கண்ணம்மா அப்படின்னு சொல்றாங்க. பாரதி கண்ணம்மாட்ட சொல்றாரு, நான் இப்ப சொல்றேன் கண்ணம்மா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன்னை இனிமே பிரியவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இத்தனை நாள் தொலைச்ச வாழ்க்கையை சேர்த்து நம்ம எல்லாரும் சந்தோஷமா வாழலாம் கண்ணம்மா அப்படின்னு சொல்றாரு பாரதி. ஹேமா லட்சுமி 2 பேர்கிட்டயுமே சொல்றாரு பாரதி, நான் தான் உங்களோட அப்பா, இங்க பாரு லட்சுமி, இனிமே உங்க ஸ்கூல்ல யாரு கேட்டாலும் டாக்டர் பாரதி தான் என்னோட அப்பான்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்றாரு. வாங்க நம்ம எல்லாம் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. என்னை மன்னிச்சிரு கண்ணம்மா, என்னை மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு கண்ணம்மா அப்படின்னு கண்ணம்மா கையை பிடிச்சு அழுறாரு பாரதி. கண்ணம்மா இப்போ அந்த கையை எடுத்துடுறாங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு நான் உங்க பின்னாடியே வந்துடணும் அப்படிதானே அப்படின்னு கேக்குறாங்க கண்ணம்மா. நீங்க தெரியாம வீண் பழி போட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையில 10 வருஷம் போராட்டமான என்னோட வாழ்க்கை இருக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அந்த வாழ்க்கையில எனக்கு எவ்வளவு வலி வேதனை துன்பம் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த 10 வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் என்ன நீங்க நல்ல விதமா பாத்திருப்பீங்களா அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. பார்வையிலேயே எனக்கு துரோகம் பண்ணவ நீ அப்படின்னு தானே பாத்தீங்க அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. ஒரு தப்புமே பண்ணாதவளுக்கு இந்த தண்டனை எல்லாம் தேவையா அப்படின்னு கேக்குறாங்க கண்ணம்மா. 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பேப்பரை காமிச்சுதான் நீங்க என்னை வீட்டை விட்டு வெளியில துரத்துனீங்க அப்படின்னு சொல்றாங்க. வயிற்றுல என்னோட குழந்தைகளை வச்சுட்டு நான் தெரு தெருவா பெட்ரோல் பங்கு ஹோட்டல்னு வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. மழை பெய்யறப்பையும் வெயில் அடிக்கிறப்பையும் நான் பிளாட்ஃபார்ம்ல இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. காசு இல்லாம எப்படி பிரசவம் பார்க்க போறோம், என்னோட குழந்தைகளை எப்படி காப்பாத்த போறோம், நான் எவ்வளவு தவிச்சிருப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. அப்பதான் எனக்கு பிறந்த குழந்தைய எனக்கு தெரியாமலே உங்களோட அம்மா தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. ஹேமாட்ட சொல்றாங்க, பாட்டி தான் உன்னை ஹாஸ்பிட்டல்ல இருந்து தூக்கிட்டு போனாங்க, ஆனா அன்னைக்கு நான் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பாட்டி இப்படி பண்ணுனீங்க அப்படின்னு ஹேமா கேக்குறாங்க. என்னையே அனாதை குழந்தைன்னு சொன்னீங்க அப்படின்னு ஹேமா கேக்குறாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, உன்னோட அப்பாட்ட அவனுக்கு பிறந்த குழந்தைன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாமா, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி அழுறாங்க. அட்லீஸ்ட் 2 குழந்தையில ஒரு குழந்தையாவது உன்னோட அப்பாட்ட இருக்கணும்னு ஆசைப்பட்டேமா அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. அப்படியாவது உன்னோட அம்மாவும் அப்பாவும் ஒன்னு சேருவாங்கன்னு நான் நினைச்சேமா அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. மன்னிச்சிரு ஹேமா அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு அன்னைக்கு பிரசவம் பார்த்தது நான் தான் அப்படின்னு பாரதி சொல்றாரு. அது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா குழந்தை பிறந்ததும் அது உங்க குழந்தைன்னு நினைச்சு நீங்க கொஞ்சம் இல்லை அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. குழந்தையோட முகத்தையாவது நீங்க பாத்திருப்பீங்களா, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. லட்சுமியோட கிராமத்துல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த 10 வருஷத்துல யார்கிட்டையும் கையேந்தாம நான் சுயமரியாதையோட வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. ஆனா உங்ககிட்ட எத்தனை தடவை வெண்பா நல்லவ இல்ல கெட்டவன் சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்லதான் நீங்க வீம்புக்குனே அவளை அதிகமா நம்புனீங்க அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. துர்கான்னு ஒரு ரவுடிக்கு என்னோட உயிரை காப்பாத்தணும் அப்படின்ற தவிப்பு இருந்துச்சு, ஆனா கட்டின புருஷன் உங்களுக்கு இல்லைல்ல அப்படின்னு கேக்குறாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, எதுக்கு கண்ணம்மா பழசெல்லாம் பேசிட்டு இருக்கிற, அதான் வெண்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, இனிமே நம்ம சந்தோஷமா வாழலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. வெண்பா போயிட்டா அத்தை நான் ஒத்துக்கிறேன், ஆனா அவ இடத்துக்கு இன்னொருத்தி வரலாம்ல அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. அவளோட பேச்சா உங்க மகன் கேட்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு கேக்குறாங்க.
அன்னைக்கு ஒரு பேப்பரை காமிச்சு நீ துரோகி வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னாரு, இன்னைக்கு ஒரு பேப்பரை காமிச்சு நீ தான் என்னோட மனைவி அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. நாளைக்கு மறுபடியும் இன்னொரு பேப்பரை காமிச்சு மாத்தி பேச மாட்டாருன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு கேக்குறாங்க கண்ணம்மா. உங்க மகனோட மனசு மாறுறதுக்கு ஒரு காகிதம் கூட போதும் அப்படின்னு சொல்றாங்க. 3 நாளைக்கு முன்னாடி கூட நான் இவர்கிட்ட போய் நம்ம பழச எல்லாத்தையும் மறந்துடலாம், 2 குழந்தைகிட்டையும் போய் நீங்க தான் அப்பான்னு உண்மையை சொல்லுங்க, நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு மனசார சொன்னேன் அத்தை அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, அன்னைக்கு என்னோட முகத்துல அடிச்ச மாதிரி முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சேர்ந்து வாழவான்னு கூப்பிடுறாரு, போன வாரம் ஒரு பேச்சு இந்த வாரம் ஒரு பேச்சு பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி மனுஷன் மாத்தி மாத்தி பேசலாமா அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. அன்னைக்கு நான் கேட்டப்ப ஏன் சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. பதில் சொல்லுங்க அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. பாரதி கண்ணம்மாட்ட பதில் சொல்ல முடியாம அமைதியா நிக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.